மானங்கட்ட ஊடகங்கள் என்ன சொல்கிறானுங்க, என்னங்க பைத்தியம்லாம் அவன் தான் பைத்தியம் தான், இவங்களும் எல்லாம் சேர்ந்து பைத்தியம் தான். அப்போ அந்த இடத்துல வந்து கெட்டா துபாயில் செட்டில் ஆக போகிறாரு. வந்து சினிமாவுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு தமிழ்நாட்டில் ஏன் கார் ரேஸ் போல, தமிழ்நாட்டில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கல, தமிழ்நாட்டில் ஏன் சிம்பு கூட பேசலை, அப்படி இருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிங்கன்னு விஜய்க்கு அஜித்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மலேசியாவை தேடி போகிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் மலேசியால ஆடியோ லான்ச் வச்சிருக்காங்க. அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து மலேசியால போயிட்டு கார் ரேஸ் பண்றாரு. அஜித் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா சிம்பு, ஏஎல் விஜய், சிறுத்தை சிவா இவங்க எல்லாருமே போயிட்டு மலேசியால இருக்காங்க. ஒட்டுமொத்த சினிமா துறையில இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் மலேசியாவை தேடி போறதுக்கு அப்படி இல்லைம்மா. மலேசியாவில் நல்லா புரிஞ்சுங்க. மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முழுக்க சுற்றுலா ஸ்தலம்ன்ற முழுக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய வியாபாரமே என்னென்னு கேட்டால், தொழிலே என்னென்னு கேட்டால் சுற்றுலா தான். இயற்கை சூழ்ந்த இடம், சுற்றுலா, அந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்கும். ஒரு வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் விதமாக வந்து அங்கே வந்து சுற்றுலா ஸ்தலமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் சிங்கப்பூர், மலேசியாவை வந்து விரும்புவாங்க. நம்ம அப்படி தான் அதை வந்து பார்க்குறோம். தவிர மலேசியாவுக்கு போகிறாங்க, மலேசியாவுக்கு போனால் அந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க மலேசியாவில் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு பெரிய கூட்டம் போனோன்னா வந்து இலகுவாக இருக்கும் டிக்கெட்டு. மலேசியா, சிங்கப்பூர்னா. இதே நீங்கள் வேறு நாட்டில் போனீங்கன்னா அப்போ வந்து கட்டணங்கள் அதிகமாக வந்து நீங்கள் துபாயே வச்சிங்கன்னா கூட வந்து கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். கட்டணங்கள் குறைவாக இருக்கும். ஸோ அங்கே அதுக்கு கட்டணங்கள் மட்டுமே கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், சுற்றுலா ஸ்தலம்னு சொல்கிறேன் நான். சுற்றுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழிலே வந்து அடிப்படையே வந்து சுற்றுலா தான். சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் அந்த மாதிரி. அதனால் வந்து அவங்க லைக் பண்ணலாம் ஒரு வேளை. அது வியட்நாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குல்ல. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் போனால் நீங்கள் வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் போயிடக்கூடாது. புரியுது நான் சொல்கிறது? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழில் நாக்கணும். அது வந்து முழுக்க இந்த சுற்றுலா தொழிலை நம்பியே இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு சில வந்து சொத்துக்களும் அங்கே இருக்கிறதுலாம் உண்மை. இப்போ உங்களுக்கு தெரியுமா வந்து மலேசியாவில் இங்கே இருக்கிற பிரபலங்களுக்கு, இங்கே இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு, இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு பெரும்பாலும் அவங்களோட சொத்துக்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், வந்து ஸ்ரீலங்கா, இங்கே தான் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து துபாய், குவைத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அரப் கண்ட்ரிஸ், இங்கே இருக்கிற நெருக்கமாக உள்ள அரப் கண்ட்ரிஸு, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், தைவான், வியட்நாம், இங்கே வந்து அவங்க வந்து சொத்துக்கள் வந்து இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்கும் அங்கே சொத்து இருக்குது. எந்தெந்த நடிகர்களுக்கு இருக்கு சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. லிஸ்ட்டு விட்டா லிஸ்ட்டே கேட்பீங்க போல இருக்குது. ஆனால் உண்மை இருக்குது. ஸோ அஜித்துக்கே துபாயில் ஹோட்டல் இருக்குன்றாங்க. துபாயில் ஹோட்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. துபாயில் தான் செட்டில் ஆக போகிறாரு சொல்கிறாங்க. இது அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஹோட்டல் இருக்குது, சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அஜித் வந்து துபாயில் செட்டில் ஆக போகிறாரு கூட சொல்கிறாங்க. ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அஜித் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார், துபாயில் செட்டில் ஆக போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அதுக்காக அஜித் வந்து சினிமா அப்படியே ரிட்டையர் ஆகிறாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து தலை ரசிகர்லாம் வந்து குமுறுவாங்க. நீங்கள் பார்த்துங்க. நான் இல்லை, நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது. ஓகே சார். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் மலேசியாவுக்கு போயிருக்காரு, கார் ரேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட நின்று அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு 500க்கு மேற்பட்ட செல்ஃபிஸ் வந்து எடுத்துருப்பாரு அவங்க கூட. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலமா எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் நான் சொல்கிறேம்மா, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆத்மார்த்தமான ரசிகர்கள்னால் அது அஜித்குமாருக்கு தான். எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தடவை நான் வந்து இங்கே சாலிகிராமத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுருக்குறேன். அப்போ வந்து ஒரு 2 பேர் டீ சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. அதில் ஒரு தம்பி வந்து நேராக வந்து என்கிட்ட வந்து, சார் நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்க? ஆமாம் சார். சார் தலை அஜித்தை ஒரு வருஷத்துக்கு 2 படம் கொடுக்க சொல்லுங்கள் சார். இதுடா ரொம்ப போச்சு. நான் என்ன ப்ரொடியூசராக நான் இருக்கிறது? நான் இல்லைப்பா, என்ன புரியல எனக்கு. இல்லை சார், எங்கள் தலை அஜித்தை வந்து வருஷத்துக்கு 2 படம் ப்ளீஸ் 2 படமாவது நடிக்க சொல்லுங்கள். நான் சொன்னேன் எப்படிப்பாருங்க. இல்லை சார், நீங்கள் பேசுங்க சார். நீங்கள் பேசுனா அவர் வந்து அவங்களுக்கு போய் சேரும்ல சார், அவங்க போய் அவங்க பார்ப்பாங்களே சார் எப்படியும் அப்படி சொல்கிறேன்.
நான் வந்து பாவமாக இருந்துச்சு அவன் சொல்லும் போது, எப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி ரொம்ப உருக்கமாக சொன்னான். ரொம்ப உருக்கமாக ரொம்ப அதாவது ஏக்கத்தோடு சொல்கிறான். ஆனால் நினச்சிட்டு இப்படிலாம் கூட ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டவுடனே நான் சொல்கிறேன், நான் எப்போவுமே ரசிகர்கள் கிடையாது. இந்த எம்ஜிஆர் காலத்தையும் ரசிகர் கிடையாது. எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் நான் நடிகராகவே பார்த்துறத தவிர எனக்கு ரசிக்கிறதுன்றது நான் யாரையும் வந்து நான் ரசனையோட அந்த ரசிக்கிற மனோபாவமே எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கிட்ட தான் பிரச்சனை நினைக்கிறேன். எந்த நடிகரும் அப்படி இல்லையே. ஆனால் ரசிகர் நான் சொல்லவே இல்லையே. அஜித்தோட ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பண்ண போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ரிட்டையர்னு போட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க, இதை உங்களையோட சேர்த்து ஃபயர் பண்ணும்போது என்னையும் சேர்த்து பண்ணுவாங்க. நமக்கு அது ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு நான் வந்து பார்க்குறேன் என்னன்னு கேட்டால் ஆத்மார்த்தமான, இப்போ நீங்கள் சொன்ன உடனே விஜய்க்கு இல்லையான்னு கேட்பீங்க. நான் சொல்கிறது அது கிடையாது. ஒரு ஆத்மார்த்தமான அந்த உறவு இருக்குல்ல, ஒரு கலைஞனுக்கும் ஒரு ரசிகனுக்கும். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க வந்து அஜித்தே கடவுளேன்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆச்சு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து வேணான்னு சொல்லி விலகி போனால் கூட ரசிகர்கள் வந்து விடலை. ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு, ரசிகர் மன்றம் வீட குடும்பத்தை பாருங்கள் எல்லாம் சொன்னால் கூட, ஆனால் அந்த ரசிகர்கள் கலையாமல் நிற்கிறாங்கல்ல, அது வந்து எத்தனை பேருக்கு நடக்கும்? அது ரசிகர்களை சேர்க்குற மனோபாவம் இருக்குது சில பேருக்கு. இப்போ விஜயெல்லாம் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இருக்கிற ரசிகர்களை இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் பெருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களே வேணான்றாரு. வேணா சொன்னவர் மலேசியால இருக்கிற எல்லாருக்குமே செல்ஃபி. அது என்னம்மா என்னம்மா நீங்க செல்ஃபி எடுக்கிறதுன்றது ஏன்னா நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். மலேசியால இருக்கிறவங்க கூட எல்லாருமே செல்ஃபி எடுத்தாரு. அதுவும் வந்து 500க்கு மேல. அதே தமிழ்நாட்டுல வந்தாருன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு இப்படிலாம் போட்டு அஜித்தை வந்து நீங்க வந்து இது பண்ண இல்ல எங்கேயுமே இருக்கு. அப்படி இல்ல அப்படி கிடையாது. அது தப்பான பார்வை. அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இல்லை அப்படி இல்லைம்மா. நீங்கள் இல்லை உங்கள் பார்வை எதுவும் சரி பண்ணுறேன். எந்த இடத்துலையும் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா ஒழுக்கப்படுத்துறாரு தவிர விசில் அடித்தா விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா இல்லையா? அது எங்கே சொன்னார்? இங்கேயா சொன்னார்? அதுவும் வெளிநாட்டில் தான் சொன்னார். அப்படின்னா சொல்லுது. சில நேரங்களில் வந்து ஒரு அத்துமீறி நடந்துக்கிறாங்க. அவர் நேர்காணலையும் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையும் கூட. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரசிகர்கள் அந்த மாதிரி மனோபாவத்தில் வந்து பிளேடு வச்சு கிழிச்சு இதெல்லாம் நடக்கிறது உண்மை. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். அதனால இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் அந்த பாகுபாடில் பார்க்காதீங்க. எங்கேயா இருந்தாலும் அவர் வந்து தன்னை தயார் பண்ணிக்கணும் இல்லைம்மா. நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவசியை விட்டுட்டு திடீர்னு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தானே அது டிஸ்டர்பாக இருக்கும். எடுக்கிறது ஒரு என்ன சொல்கிறேன்னா அது சரியான இடங்களை பார்த்து தேர்வு செஞ்சு அங்கே எடுக்கலாம். நினச்ச இடத்துலாம் அவங்க ப்ரைவசியை தடுக்கிற மாதிரி நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது சம்டைம் அந்த மாதிரி எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. செல்லை தட்டி விட்டவங்களாம் இருக்கிறாங்கல்ல. அவர் வந்து ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. இப்போ அவர் ஃபேமிலியோடு போயிட்டுக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஓடி போய் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் டைம் வந்து ஒரு வேகமாக போயிட்டுருக்கலாம் ஃப்ளைட்டுக்காக. அந்த இடத்துல ஓடி போய் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா சில நேரங்களில் அது வந்து நடக்குமா? அது எல்லாருக்கும் நடக்கும். அது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆமாம். நான் சொல்கிறது அது கிடையாது. எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் விரும்பணும். சரி இந்த இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறோன்னா சரி ரைட் ஓகே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம். சில நேரத்தில் அனுமதியே இல்லாமல் நேராக நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே நுழைஞ்சி போயிட்டு இப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு அது அவங்க இடத்துல நீங்கள் பாருங்கன்ற நான் அவங்க இடத்துல இருந்து நம்ம நினைப்போம். நான் கேட்டேன் இது என்னப்பா அவர் ஃபோட்டோ நின்று எடுத்தா என்ன பண்ணுறதுன்னா அவங்களுடைய டைமு அவங்களுடைய பிஸி ஹவர்ஸு அவங்க போயிட்டுருக்கிற வேகம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு எடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃப்ரீயாக இருக்கும் போது தான் வந்து தாராளமாக வந்து ஓடி போய் பக்கத்தில் இருந்து வந்து சேர்த்து எடுத்துக்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி தான் உள்ள நபர் அஜித் கிடையாது. ஆனால் அப்படி பேசுகிறாங்க சில பேர். ஏதாவது ஒன்று பேசணும்ல அஜித்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசணும்ல நெகட்டிவாக பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க தான் நான் நினைக்கிறேன். பட் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த முகத்தில் கூட அந்த மாதிரி காட்டக்கூடிய நபராக தெரியல. சில பேர் முகத்தை காட்டுவாங்க, உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் அது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிப்பாங்க. அந்த மாதிரி கூட நபர் கிடையாது. அது கோபம் வந்தால் கூட இயல்பாக ஒரு தடவை செல்லு யாருன்னு நான் குறிப்பிட்டு சொன்னா விஜய் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்கல்ல. தெரியுது உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது. நானும் அப்படி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த கோபம் இருந்தால் கூட அதை வெளியில் காட்டிக்காமல் சகிச்சிப்பாங்க. ஆனால் பட் அஜித் வந்து கேட்டால் ஒரு எலெக்ஷன் ஓட்டு போகிறதுக்காக ஒரு தடவை போகும்போது ஒரு தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த செல்லை பிடிக்கிட்டார்ல, பிடிக்கிட்டு அப்புறம் கூப்பிட்டு வான் பண்ணி கொடுத்துட்டார்ல.
ஸோ அதுதான் நான் அந்த இடத்த சொல்கிறேன். ஒரு ப்ரைவசி, அவங்களுக்குள்ள ஒரு ப்ரைவசியை நீங்கள் தடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா, அந்த செல்ஃபி எடுக்கிற வேலை செஞ்சீங்கன்னா, சில நேரங்களில் வந்து கோவம் வரதான் செய்யும். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா வந்து வெளியூர்ல எல்லாம் வந்து அவர் வந்து போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. வெளியூர் சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சேனல்ஸ்ல இன்டர்வியூ அவர் போய் வந்து கார் ரேஸுக்கு போனால் அது வந்து வெளியூரில் ஏன் போகிறாருன்றீங்க. அப்புறம் அவர் வந்து செல்ஃபி எடுத்தால் அது ஏன் வெளியூரில் பண்ணுறாரு, பேட்டி கொடுத்தா அவர் ஏன் வெளியூர் பண்ணுறாரு, அதனால தான் அவர் துபாயிலே செட்டில் ஆக போகிறாருன்னு நான் சொன்னேன். சரி, அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அப்படிலாம் கிடையாதுமா. அவருடைய லிபர்ட்டிமா, அது அவருடைய சுதந்திரமா. அவர் நடிக்க வந்துட்டாருன்றதுக்காக ஃபுல்லாகவே அவர் டைரக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உட்காந்துட்டு சினிமாவில் தான் டைரக்ட் பண்ண முடியும். நீங்கள் அது கூட அவர் விரும்பினா தான் அந்த கதையில் தான் அவர் நடிக்க முடியும். நிஜத்தில் எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே ப்ரைவசி இருக்கா இல்லையா, அவருக்கான லிபர்ட்டி இருக்குல்ல. அப்படின்னா அந்த லிபரேஷனை வந்து நீங்கள் எப்படி உள்ள நுழைஞ்சி நீ ஏன் இங்கே பேட்டி விட, பைத்தியங்க சில பேர் பேசுகிறானுங்க, நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. சில 3 குரங்குங்க பேசிகிட்டு இருக்கு. அவர் வந்து தமிழ் பத்திரிகையில் ஏன் பேசவே இல்லை? நீங்கள் கிசுகிசு பத்திரிகைடா, உங்ககிட்ட எப்படி பேட்டி கொடுப்பார் அவர் அஜித்து? ஒரு ஜென்யூனான ஒரு சேனலில் வந்து அவர் பேசுகிறாரு. தமிழ் சேனலில் ஏன் பேசலைன்னா, தமிழ் சேனல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பில்டப் தானே கொடுத்துட்ருக்கீங்க. விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டாருன்றீங்க, வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய்ன்றீங்க. தமிழ் சேனல்லாம் அதான் அந்த லட்சத்தில் தானே இருக்குது. எல்லோரும் வீட்டில் இருந்துமா புறப்படுவாங்க? வேறு எங்கேயாவது புறப்படுவாங்களா? எல்லோரும் வீட்டில் இருந்து தான் போடுவோம். கல்யாணத்துக்கு போகிறாரு, இத்தனைக்கும் யாரோ ஒரு நண்பருடைய கல்யாணத்துக்கு விஜய் போகிறாரு. ஏதோ வந்து மாநாட்டுக்கு கிளம்புறாருன்னு சொன்னால் கூட நீங்கள் பில்டப் கொடுக்கலாம். மானங்கட்ட ஊடகங்கள் என்ன சொல்கிறானுங்க, என்னங்க வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய். எல்லாரும் வீட்டில் இருந்தால் புறப்படுவாங்க. பில்டப்பா இல்லையா? நீங்கள் மாநாட்டுக்கு போகிறதே அதை போடக்கூடாது. அப்படி கிடையாது. அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ போடுங்களா பார்க்கலாம். அஜித் வீட்டிலிருந்து வந்து புறப்பட்டார் மலேசியாவுக்கு, சொல்லுங்களேன். இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பில்டப். இந்த ஊடகங்களுடைய லட்சணம் அது, அவ்வளோதான். இந்த ஊடகங்களுக்கு அவ்வளோதான் இவங்க அறிவு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை, நம்மளும் எல்லாரும் அதை செய்யலம்மா. இந்த ஊடகங்கள் எந்த ஊடகங்கள் சொல்லுதோ அந்த ஊடகம் சொல்கிறேன். ஊடகங்கள் வந்து ஏம்மா வீட்டில் இருந்தாலுமா எல்லாருமே புறப்படுவாங்க. வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய்ன்றான். சாலையில் வாகனத்தில் சென்றார் விஜய். அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் சிஎம் தினம் அப்படி பார்த்தா செய்தி போட்டுகிட்டே இருக்கணும். என்னென்னு வீட்டிலிருந்து புறப்பட்டார் மு க ஸ்டாலின், வீட்டிலிருந்து புறப்பட்டார் உதயநிதி. அதெல்லாம் வேற, அதெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கை, அதெல்லாம் வேற. யாருக்கு அப்படி கிடையாது. யாருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க. வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய், எல்லாரும் வீட்டில் இருந்தா போவோம். சாலையில் நடந்தார், மண்டபத்திற்குள் நுழைந்தார், மண்டபம் மேலே ஏறினார். பின் அப்படிதான் நோக்கம் என்னன்னு கேட்கிறேன் நான். வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய், என்னமா அர்த்தம்? என்னமா இது பைத்தியம்? அவன் தான் பைத்தியம், இவங்களும் எல்லாம் சேர்ந்து பைத்தியம்னா அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டா நான் அதை தான் கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் செய்தியாக போகிறீங்க. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து இப்போ வந்து கார் ரேஸ் போனார். அவர் ஏன் வந்து தமிழ் ஊடகத்தில் வந்து நேர்காணல் கொடுக்கல? மலேசியாவில் ஏன் கார் ரேஸ் போனார்? ஏன் தமிழ்நாட்டில் கார் ரேஸ் போகல? ஏன் வந்து ஆங்கில பத்திரிகை பேரை கொடுத்தாரு? ஏன் தமிழ் பத்திரிகை பேருக்கு? இதெல்லாமா ஒரு கேள்வி. ஒரு மனுஷனை இப்படியா போட்டு வாதிப்பீங்க. அதனால தான் தமிழ்நாடே வேணான்னு நான் வந்து துபாய்க்கு போயிட்டாருன்னா அந்த பிரச்சனையே இல்லைல்ல. ஸோ அவர் துபாயில் செட்டில் ஆக போகிறாரு. உங்களுக்கு தமிழைனே கொடுத்துட்டேன் போங்க. எது விஜய் வந்து சாரி கட் பண்ணுறோம், விஜய் இல்லை, அஜித் வந்து துபாயில் செட்டில் ஆக போகிறாரு. வந்து உங்கள் சினிமாவுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு அவர் வந்து அஜித் வந்து துபாயில். இந்த விஷயம் அஜித்துக்கு தெரியுமா? நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா. நிஜமாம்மா, உங்கள் இம்சை தாங்க முடியல. தின்றது, போடுற சட்டையிலேருந்து தின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஏதோ ஒரு புலம்புறாரு, ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டு போய் விட முடியல, உங்கள் ப்ரைவசியே இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா பேசுறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இந்த ஊடகத்தில் ஏன் பேசுனார், ஆங்கிலத்தில் ஏன் பேசுனார், தமிழில் ஏன் பேசலை, தமிழ்நாட்டில் ஏன் கார் ரேஸ் போகல, தமிழ்நாட்டில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கல, தமிழ்நாட்டில் ஏன் சிம்பு கூட பேசலை. சிம்பு வந்து அந்த கார் ரேஸ்க்கு அங்கே ஏதோ மலேசியாவுக்கு போயிருக்காரு. ஆமாம், ஏதோ எதுக்கோ போனாருமா. அவர் ஒரு நடிகர், இவர் ஒரு நடிகர். அவங்க உடனே அப்படி ஒரு கேள்வி எதுக்குன்னு கேட்குறேன் நான்.
பண்றதுக்காக போறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்கம்மா, 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு அவர் படத்தில் நடிக்க போறாரா, இவர் படத்தில் நடிக்க போறாரா, இதெல்லாம் எதுக்கு? ஆர்வம்லாம் கிடையாது. உங்களுக்கு வியூஸ் போகணும், ஏதாவது வம்பு இழுக்கணும், வந்து அஜித் ஏதாவது நீங்க பேசினா செலிபிரிட்டியை பத்தி பேசணும்னா எல்லாருக்குமே அது ஆர்வம். பாருங்க, ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க. அஜித்தோட வாழ்க்கை முறை வேற, விஜயோட ஒப்பிடாதீங்க. ஓகே. அவருடைய குணம் வேற, விஜயோட குணம் வேற. விஜய் வந்து ஒரு பக்கா பொலிட்டீஷியனாக வந்து மாறிட்டு இருக்கிறாரு, மெல்ல மெல்ல ட்ரை பண்ணுறாருன்னு வேணால் சொல்லுங்கள், சரிங்களா? அஜித் அப்படி கிடையாது. அஜித் வந்து நல்ல மனுஷனாக மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட மாறிட்டாருன்னு கூட சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 80% ரீச் ஆகிட்டார். இன்னும் ஒரு 20% யார்? அஜித். இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் நான். அஜித்துக்கும் விஜய்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து, விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து மாறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% கிராஸ் ஆகிட்டாருன்னு ஒன்றா சொல்லலாம், சரிங்களா? அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷனாக மாறுறதுக்காக ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 80% ரீச் ஆகிட்டு 90 தாண்டிட்டார். இவ்வளோ நல்ல மனுஷன் தான் சொல்லி தானே அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க ஹீரோயின்ஸ்லாம் அது ஆமாம். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான் அடிப்படையில். ஆனால் பொதுவான பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு நல்லவங்க தான் எல்லாருமே. ஆனால் பொதுமக்கள் பார்வையிலன்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் பொதுமக்கள் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க. இப்படி தான் சொல்லி ஏதாவது என்ன வம்புல மாட்டேங்க. அவருக்கு அஜித்துக்கு பிடிக்காது அது, சரிங்களா? அஜித் வந்து எங்கேயுமே வந்து அஜித்தே கடவுளேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது தானாக கிடச்சிது, அவர் ஏற்பாடு பண்ணது கிடையாது. அவர் வேணாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதை கடந்து நான் சொல்கிறது கேட்டால் அவர் ஒரு மனிதனாகவே மாறிட்டு இருக்கிறாரு. 80% நல்ல மனிதனாக, நான் மனிதன் கிடையாது, யாருன்னா மனிதன் தான் ஏற்கனவே. ஒரு நல்ல மனிதனாக ஒரு 80% 90% தாண்டிட்டார், 100 ரீச் ஆக போகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு அஜித்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஏஎல் விஜய் அவர்கள் அஜித் அவர்களை வச்சு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க போறாராம். ஸோ அதுக்காக தான் வந்து மலேசியா போனாங்க, அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற. அப்படி இல்லைம்மா, அப்படி இப்போ வந்து இப்போ வந்து ஓடிட்டு இருக்குது அந்த தகவல். நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்து போயிட்டு அது வந்து கன்ஃபர்மேஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதை யாருமே யாராவது உறுதி பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, என்னுடைய கருத்து கிடையாது. அது உண்மையாக இருந்தால் தான் அதை பற்றி கருத்தே சொல்ல முடியும். அது உண்மையா பொய்யா? உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஊடகங்கள் தான் பேசுது. அவங்க யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கான வந்து ப்ரொமோஷன் கூட காட்சிகள் கூட போட்டாச்சு, அவன் வந்து அதை பற்றி பேசலாம். அவங்களோட கமிட் ஆகுறாங்கன்னு சொல்லி பேசலாம். இப்போ அரசன் படத்தில் வந்து நம்ம சிம்பு வந்து கமிட் அப்படி நம்ம பேச முடியும். இது வந்து ஒரு உறுதியே இல்லாத தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இதை பற்றி இவங்க கருத்து என்னன்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? அது நம்ம உருட்ட முடியாது. அதுக்கு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க உருட்டுவாங்க. நம்ம அந்த மாதிரி உருட்ட முடியாது. கற்பனையாக வந்து ஒரு சின்ன ஒரு 10% செய்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை 100 ஆக்கிறதுன்ற வேலை நமக்கு இருக்கக்கூடாது. அது குறைஞ்சபட்சம் ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியும். ஓகே. சப்போஸ் அஜித்தை பற்றி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தால் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக டாக்குமெண்ட்ரி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒர்த்துள்ள நபர் தான் அஜித். அதில் என்ன டவுட் உங்களுக்கு? ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு எடுக்கலாம். காரணம் கேட்டால் ரொம்ப என்ன சொல்கிறது, கீழ்நிலையிலிருந்து வந்தவர், யாருடைய உதவி இல்லாமல் கடந்து வந்திருக்கிறார். எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி வந்தாரோ, ஒரு சப்போர்ட்டிங் இல்லாத எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் அஜித்தும் வந்திருக்கிறாரு. அப்போது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான நபர் தான் அவர். ரெண்டாவது, இவ்வளோ சீக்கிரம் டாக்குமெண்ட்ரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இன்னும் ஒரு அச்சீவ் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் வந்து இந்த கார் ரேஸ்லாம் இருக்குல்ல, அதில் இன்னும் நிறைய கோல் பண்ணுவார். சீக்கிரம் எடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி துபாய் போயிட்டாருன்னா அப்புறம் எடுக்கவே முடியாது. ஏன் துபாய் போனாலும் வந்து இப்போ படத்தில் நடிக்க மாட்டார் நான் சொன்னேன். நீங்கள் அப்படி சொல்லி தகவல் இருக்குது, என்னங்க ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்லாம் தகவல் இருக்குது. துபாய் போனாலும் வந்து படத்தில் வந்து நடிச்சுட்டு போகிறாரு. அதனால என்ன? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்தை சிவா இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இப்போ கார் ரேஸ் பண்ணுறதுனால நம்ம அஜித் சருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் வருது ஆட் பண்ண சொல்லி. அந்த ஆடை வந்து பண்ணுறதுக்கு, அந்த ஆடுக்கு கதை எழுதுறதுக்காக வந்து அவர் அங்கே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து? நான் இது கூட பார்த்தீங்கன்னா ஊடக செய்தி தான். நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா சொல்லவா, இந்த கார் ரேசிங் வந்து மலேசியா நடக்கிற இந்த கார் ரேசிங்கில் அநேக பேர் போய் கலந்துக்கலாம். மலேசியான்றதுனால நிறைய நடிகர்கள் வந்து அஜித்தோட வந்து நெருக்கமான நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கிறாங்கன்றது தான் தகவல். ஆனால் அதை சிறுத்தை சிவா இந்த மாதிரி இப்போ சிம்பு இந்த மாதிரி நிறைய பேர் போகிற சினிமா வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் போனதை வச்சு பலரும் பல கதைகள் சொல்கிறாங்க. இதுக்கு தான் போயிருக்காங்க, அதுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்த தகவல் கேட்டால் முழுக்க வந்து அவருடைய கார் ரேசிங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட்ன்றத விட என்ன,
அவரோட சேர்ந்து வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள் அல்லது இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து இது பண்ண போகிறாரு, அவர் வந்து அதுக்கு போயிருக்காரு, இவர் அடுத்த படத்துக்கு இன்னும் இந்த படமே இன்னும் கமிட் ஆகவே இல்லை, சரிங்களா? அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அடுத்த படம் பண்ண போகிறாருமே, அதுக்காக போயிருக்காரு. சரி, நிறைய கற்பனை தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது கேட்டால் இந்த கார் ரேசிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இப்போ சிம்புவும் போயிருக்காரு. உடனே சிம்புவும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்களா? அதை நிறைய பேர் அப்படி கேட்டுட்ருக்குறாங்க. சிம்புக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, அவருக்கும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட். அவர் ஊன்னு சொல்கிறாருன்னா 10 ப்ராஜெக்ட் ரெடி. யாருக்கு? அஜித்துக்கு. ஸோ அவர் ஊன்னு சொல்லலை, அவ்வளோதான். ஊன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்து தம்பி இது சிம்புக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் அடுத்தடுத்து படங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இணைஞ்சு நடிக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஒப்பீனியன் வந்து அது இணைஞ்சு நடித்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு சில கதைகள் வந்து புனையப்படுதுன்னு நினைக்கிறேன். சிம்பு அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் ஆட்ல நடிக்க போகிறாங்க, அந்த கார் ரேஸை பற்றி ஒரு ஆட்ல நடிக்க போகிறாங்க. இல்லை, அது வேணால் ஓரளவுக்கு இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த நிறுவனங்கள் எடுத்துக்கொண்ட நிறுவனங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கார் ரேசிங்லேயே ஒரு வந்து அறியப்பட்ட ஒரு வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு ஐக்கான் ஆகிட்டு இருக்கிறார்ல நடிகர்ன்றதை தாண்டி, ஒரு பெரிய ஸ்டார் மெகா ஸ்டார்ன்றதை தாண்டி கார் ரேசிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக மாறிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம். ஒரு வேளை ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கலாம். ஒரு வேளை கார் ரேசிங்கில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு கூட நிறைய காட்சிகள் இருக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, நம்ம கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தல, அதுவே பயங்கரமாக இருந்ததில்ல. ஸோ அதனால் அந்த வில் பவர் அவருக்கு இருக்குது. ஒரு அதை வச்சு ஒன்றா எடுக்கலாம். ஒரு நடிகராக இருந்து ஒரு கார் ரேசிங்கில் போய் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணது, அதுக்காக உடலை வருத்திக்கிறது, திடீர்னு வந்து ஒல்லியாயிருது, திடீர்னு படத்துக்கு தேவையான மாதிரி டக்குன்னு அப்படி மாறுறது. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதில். அதை வச்சு ஒன்றும் ஒரு டாக்குமெண்ட்ரி போகலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இருக்கலாம், பல இயக்குநர்கள் அங்கே போயிருந்ததுனால அப்படி ஏதாவது நடக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அஜித்தை பற்றி பேசுனீங்க இல்லையா? அஜித்தை வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஒரு நடிகராக பிடிக்குமா, இல்லைன்னா வந்து ஒரு கார் ரேசராக பிடிக்கும்? இல்லை, எனக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து எனக்கு பெருசாக ஒப்பீனியன் கிடையாது. நல்ல மனிதராக எனக்கு பிடிக்கும். டக்குன்னு நீங்கள் சினிமாவில் இருக்கிற நீங்கள் நல்ல மனிதரை டிக் பண்ணுங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அஜித்தை தான் டிக் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அஜித் ஃபேன். அப்படிலாம் கிடையாது. நான் அஜித் ஃபேன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டீங்கன்ட்ட, நீங்கள் சினிமாவில் இருக்க அஜித்தை பிடிக்குமா, வந்து கார் ரேஸில் இருக்கிற வந்து அஜித்தை பிடிக்குமான்னு கேட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனிதராக பிடிக்கும் எனக்கு. அஜித் வந்து நல்ல மனிதர். அவருடைய குணாதிசயம் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து அஜித் மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய பொசிஷனில் இருக்கிறவங்க, சினிமா புகழில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வாங்களான்றது சந்தேகம். புகழ் விரும்பாமல் தன்னை அப்படி இல்லைம்மா அது சொல்ல வரேன். இப்போது சில பேர் வந்து அந்த புகழ் விரும்புவாங்க, சில பேர் அந்த புகழுக்கு அடிமையாயிடுவாங்க, அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிடுவாங்க, இல்லை அந்த புகழில் வந்து அதிலே ஊறிக்கிட்டே இருப்பாங்க. பல பேர் நம்மளை வாழ்கன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க, தலைவா வாழ்கன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் கடவுளே அஜித்தேன்னு சொல்லும் போதே அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு ஒரு வான் பண்ணுறாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும், எவ்வளோ பெரிய மனசு வேணும் அதுக்கு, இல்லையா? சாதாரண புகழுக்கே இங்கே வந்து சொக்கி விழலாம் இருக்கிறான், குப்புரட்சி விழலாம் இருக்கிறான். அப்போது கடவுளே அஜித்தேன்னு சொல்லும் போது கூட எனக்கு அந்த புகழ் வேணான்னு சொல்கிறார்ல. புகழ் மறுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. புகழ் ஏற்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதை நிறைய விரும்புவாங்க, நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த புகழ் வேணான்னு மறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ரேரஸ்ட் ரேர். அது ஒரு ஞானி மனநிலை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதாவது ஒரு ஞானி மனநிலை அப்படி இருக்கிறவங்க தான் கேட்டால் அந்த புகழ் வந்து வேணாம் மறுக்கிறதுன்றது அவங்களால தான் முடியும். அந்த வகையில் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சினிமாவில் இருக்கிற அந்த அஜித்தையே எனக்கு வந்து எனக்கு பெரிய நாட்டம் கிடையாது. கார் ரேசிங்கில் வந்து நாட்டம் கிடையாது. நான் பைக்கே வந்து 40க்கு மேலே ஓட்ட மாட்டேன், சரிங்களா? அதுலேயே 4 தடவை 5 தடவை விழுந்துருக்கிறேன், சரிங்களா? ஆமாம், 40 போய் 4 தடவை விழுந்திருக்கேன்னா பார்த்தீங்க, 4 தடவை இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 தடவை விழுந்திருப்பேன், சரிங்களா? பைக்கில் 40 போய். அஜித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியல, கார் ரேசிங்னா இப்படி எல்லாமே 100க்கு மேலே தானே போகும். அப்போ அதுலேயே எனக்கு வந்து பெரிய இது கிடையாது. ஒரு நல்ல மனிதராக எனக்கு பிடிக்கும், புகழ் விரும்பாத மனிதர்களே எனக்கு பிடிக்கும். ஓகே, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப அழகாக பேசணும், ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு உங்கள் கூட வந்து. ஆக்சுவலி சீரியஸான கான்செப்டில் தான் நான் வந்தேன், பட் ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப நன்றி. நன்றி.